ட்ரம்ப் ரெட்டாரிக் சொல்லாட்சி அப்படின்றது. அதில் வந்து 3 வீடியோ பார்த்தோம். ஒன்று வந்து கனடாவை பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் கிரீன்லாண்டை பார்த்தோம், அதுக்கப்புறம் பனாமா கெனால் பார்த்தோம். இதில் பனாமா கெனால் தான் கொஞ்சம் டஃப் ஜாப் ட்ரம்ப்புக்கு இருக்குன்னு தோணுது. ஏன்னா அங்கே சைனா இன்வால்மெண்ட் இருக்குது, அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த 3 தவிர ஒரு இன்னொரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. அது வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ வந்து பேரை மாற்றி கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது, ஒரு பேர் மாற்றம் தான் அது. ஏன் மெக்சிகோனா, மெக்சிகோலேருந்து நிறைய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக அமெரிக்காக்குள்ளே வந்துடுறாங்க. குறிப்பாக இந்த டெக்சாஸ் மாகாணத்தில், அது அப்படியே மெக்சிகோ பக்கத்தில் தான் அந்த இதில் இருக்குது. ஓகே, சென்ட்ரல் அமெரிக்கா ஒட்டி தான் இருக்குது. மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். மெக்சிகோ அதிபரும் ஒன்றும் பெருசாக இது லிஃப்ட் பார்ட்டி தான் அவங்க. கிளாடியா ஷென்பாம் அப்படிங்கிறவங்க, அவங்க இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 6 மாதம் அவங்கள பற்றி கூட மெக்சிகோ வீடியோ பற்றி பேசும்போது அவங்கள சொல்லியிருக்காங்க. புதுசாக எலெக்ட் ஆகி அப்போ தான் வந்திருந்தாங்க. அது ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அந்த வீடியோவில். அவங்க ஒன்றும் அதை பெருசாக ஒன்றும் கண்டுக்கல. நீ பேரை மாற்ற ஏதோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக கண்டுக்கல, அதெல்லாம் விட்டுட்டாங்க. அது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஈஸி டார்கெட் அப்படிங்கிறது பேர் மாற்றம், கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ டு கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா. அது முடிஞ்சிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இருக்காதுன்னு நினைக்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோவா இருக்காது. அது இப்போ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன், ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்க, ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் என்ன, அஜெண்டா, அதாவது ஓப்பன் அஜெண்டா 3 வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. ஹிடன் அஜெண்டாவும் பார்க்க போகிறோம். ஸ்ட்ராட்டஜிக் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ட்ரம்ப்னுடைய டைரக்ஷன் எதை நோக்கி போயிட்டுருக்கு, இதனால இந்தியாவுக்கு என்ன ஆகும், இல்லை இண்டோ பசிபிக் ரீஜனுக்கு என்ன ஆகும், இதெல்லாம் கொஞ்சம் இந்த வீடியோவில் தரவாக பார்த்துடலாம். முதல்ல வந்து நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, ரஷ்யா வந்து என்னென்னா யூரோப்பு டச் பண்ணியிருக்கு. அதாவது குளோப் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவை வச்சுக்கோங்க நடுவில், அதுலேருந்து மேலே ரஷ்யா வரும், அதுலேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து யூரோப் வரைக்கும் போயிடும் அது ரஷ்யா. அந்த அதர் சைடு, அதாவது ஈஸ்டர்ன் சைடு, வெஸ்டர்ன் சைடு யூரோப் வரைக்கும் போகுது. ஈஸ்டர்ன் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அது வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி. அதாவது குளோப் என்னென்னா ஒரு உருண்டையாக இருக்கும், அதனால் நீங்கள் மேலேருந்து பார்த்தீங்கன்னா அது இப்படி வளைஞ்சு இப்படி ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும். அது மேப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே புரியும் உங்களுக்கு அது. சரி, இப்போ அந்த பார்க்கும்போது அமெரிக்கா இருக்குது, அதுக்கு மேலே கனடா இருக்குது. அந்த கனடாவை ஒட்டி பசிபிக் ஓஷனில் தனியாக அப்படி ஒரு ஏரியா இருக்கும், அதுக்கு பேர் அலாஸ்கா. அது ஒரு மாநிலம். இந்த அலாஸ்கா வந்து 1867 நினைக்கிறேன். அது ஆக்சுவலாக ஒரிஜினலாக ரஷ்யா கிட்ட தான் இருந்தது அந்த இடம். அது எல்லாம் ஒரே பனி பிரதேசம், அங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே தொந்தரவு அப்படின்னு சொல்லிட்டு 1970 2 சென்ட் ஒரு ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லுத்தையும் $7.5 மில்லியன் ரஷ்யா அமெரிக்கா கிட்ட வித்துடுச்சு. அதை அவங்களும் அதை அக்டோபர் 1867 நினைக்கிறேன், அன்னைக்கு அதை எடுத்துக்கிட்டாங்க, வாங்கிட்டாங்க ரஷ்யா கிட்ட. இன்னைக்கு அந்த அலாஸ்கா வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆயில் அண்ட் கேஸ் ரிசர்வ் இருக்கிற இடம். ரஷ்யா தன் கிட்டேருந்து அப்படியே அனாவசியமாக கொடுத்துருச்சு. அது 2 சென்ட் தான் ஒரு ஏக்கர் நிலம், அந்த மாதிரி அப்போ வித்துட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த அலாஸ்கா கிட்ட நம்ம வந்தோம் அப்படின்னா எந்தெந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கலாம்னா, நம்ம முதல்ல இந்த ஜியாகிரபியை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இவங்க எதனால அமெரிக்காவோ ட்ரம்ப்போ மற்ற யாருமோ ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் புரிய வரும். இப்போ அலாஸ்கா, அதுக்கு கீழே வந்து கல்ஃப் ஆஃப் அலாஸ்கான்னு இருக்கும், அதுக்கு லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா தான் பசிபிக் ஓஷன். இந்த கல்ஃப் ஆஃப் அலாஸ்காலேருந்து கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், பெரிங் சி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை ஒட்டி ஒரு பெரிங் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு. ஸோ பசிபிக் ஓஷன்லேருந்து கல்ஃப் ஆஃப் அலாஸ்காலேருந்து பெரிங் ஸ்ட்ரெயிட் வழியாக நீங்கள் இந்த பக்கம் வந்துடலாம், அதாவது ரைட் சைடுக்கு வந்துடலாம். ரைட் சைடுக்கு வந்துடனா அது கனடாவுக்கு மேலே இருக்கிற சுக்சி சி அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த சீக்கு நீங்கள் வரலாம். சுக்சி சீக்கு அடுத்த சி என்ன இருக்குன்னா பியூஃபோர்ட் சி அப்படின்னு இருக்கும். இந்த பியூஃபோர்ட் சீக்கு கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டிக் ஓஷன் இருக்கும். ஆர்டிக் ஓஷன் சொல்லுவாங்க, அதை ஒட்டி இருக்கிறது தான் ஆர்டிக் சர்க்கிள், அது நமக்கு தெரியும். சரி, அந்த பியூஃபோர்ட்டுக்கு கீழே வந்து ஒரு கேம்பிரிட்ஜ் பேன்னு ஒன்று இருக்கு, அது வழியாக அந்த பியூஃபோர்ட் சீக்கு வந்துடலாம். நீங்க பாஃபின் சி அப்படின்னு ஒன்று இருக்கு, அந்த பாஃபின் சீல ஒரு பாஃபின் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்லாண்டிக் ஓஷனுக்கு வந்துருவீங்க. அதாவது நார்தர்ன் சி இல்லை அட்லாண்டிக் ஓஷன். அந்த பாஃபின் ஸ்ட்ரெயிட்டுக்கு மேலதான் கிரீன்லாண்ட் இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், கனடா இருக்கு, அந்த சி எல்லாம் நீங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்க, அதுல இருக்கிற ரூட் எல்லாம் உங்க கையில எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப கப்பல் போக்குவரத்து, அதாவது சி ரூட், ட்ரேடு ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லெஃப்ட் பசிபிக் ஓஷன்லேருந்து அட்லாண்டிக் ஓஷன் வரைக்கும் அந்த வழியாக போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். இதுதான்
அமெரிக்காவினுடைய முதல் ஸ்ட்ராட்டஜி. அது முதல் ஸ்ட்ராட்டஜிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க. அது ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரச்சனை அங்கே என்னன்னா, குளிர்காலத்தில் ஒரே ஐஸ் ஆகிடும். அது வேணால் ஒரு 3 மாதம் தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக பனி உருகி ஷிப்புக்கு வந்து அந்த மாதிரி இடத்துல இயங்கக்கூடிய கப்பல்களை வச்சிருக்காங்க. அது போகும். ஸோ சரக்கு எல்லாம் சரியாயிடும் அந்த இடத்துல. சரி, இப்போ வந்து இன்னொரு இதே மாதிரி பாயிண்ட் ஒன்றுன்னு நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸு? நான் திருப்பி சொல்கிறேன், இந்த பக்கம் வராதிங்க. அதாவது யூரோப்பியன் சைடு இருக்கிற ரஷ்யா டெரிட்டரிக்கு வராதிங்க. இந்த ஜார்ஜியா இது எல்லாம் சொன்னாங்க இல்லையா, முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அசர்பைஜான் அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, அங்கே ஆர்மீனியா, அதுக்கப்புறம் ஜார்ஜியா, அதுக்கு மேலே ரஷ்யா இருக்கும். அது அப்படியே மாஸ்கோ, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வரும். இந்த பக்கம் நான் சொல்கிறது விளாடிவாஸ்டாக். நம்ம வந்து INSTCயில் பார்த்துருக்கோம். விளாடிவாஸ்டாக் டு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் எப்படி ரூட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி IMEC அதையும் பார்த்துருக்கோம். இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார், அது ஒன்று இருக்குது. யூரோப்பியன் காரிடார், அது இஸ்ரேல் வரைக்கும் போகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த ஜியாகிரபி புரிஞ்சுதுன்னா, ஸோ இந்த IMECலையும் INSTCலையும் இந்தியாவும் ரஷ்யாவும் டாமினேஷன். ஏன்னா அவங்க தான் போட்டிருக்காங்க அந்த பாதையை, டாமினேஷன். அவங்க சொல்லபடி மற்ற கண்ட்ரீஸ்லாம் அந்த கப்பல் போக்குவரத்துக்கு உடன்படுவாங்க. வேற இப்போ இங்கே வந்து பார்த்தது, நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பசிபிக் ஓஷன்லேருந்து அட்லாண்டிக் ஓஷன், கனடா வழியாக போயிட்டு ஆர்டிக் வழியாக வந்து கிரீன்லாண்டோட கனெக்ட் பண்ணுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ அமெரிக்காவோட கையில் ஆதிக்கத்தில் வரப்போகுது அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட். ரஷ்யாவும் அமெரிக்காவும் எப்படி சேர்ந்துருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸு, என்ன இது பார்த்தீங்கன்னாக்கா, ஜஸ்ட் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இந்த பசிபிக் ஓஷன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற ரஷ்யாவினுடைய டெரிட்டரி வந்து யூஎஸ்க்கும் அதுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் தான். 2 மைல் இல்லைன்னா ஒரு 3.5-4 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. அவ்வளவுதான். அந்த இடத்துல தான் இந்த பெரிங் ஸ்ட்ரெயிட் வருது. இந்த பெரிங் ஸ்ட்ரெயிட்ல வந்து என்ன ஆகும்னா, குளிர்காலத்துல வந்து அந்த தண்ணீர் எல்லாம், அந்த கடல் தண்ணீர் எல்லாமே ஐஸ் மாதிரி ஆகி ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும். அமெரிக்கானா நான் சொல்றது அலாஸ்கா. அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் மாதிரி, ஐஸ் பிரிட்ஜ் அப்படின்னு பப்ளிக் வந்து நடந்தே போகலாம். இங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துல அங்க போயிடலாம், அவ்வளவு குளிரா இருக்கும். அந்த மாதிரி போகலாம். இந்த பெரிங் ஸ்ட்ரெயிட்ல வந்து 2 சின்ன சின்ன ஐலண்ட் இருக்கு. அலாஸ்கா ஒட்டி இருக்கிறது வந்து ஸ்மால் டயோமேடு அப்படின்னு, அண்ணண்ட இருக்கிறது வந்து பிக் டயோமேடு. இந்த பிக் டயோமேடு வந்து ரஷ்யாவுக்கு சொந்தம், ஸ்மால் டயோமேடு வந்து அமெரிக்காவுக்கு சொந்தம். ஸ்மால் டயமீடில் வந்து ஒரு 100-200 பேர் தான் வசிக்கிறாங்க அந்த இடத்துல. அங்கே பெருசாக ஒன்றும் இந்தியா, ஆனால் ஒரு சின்ன சிட்டி மாதிரி இருக்கு, டயமேட் சிட்டி அப்படின்னு. வேற இந்த பிக் டயமேட் இருக்குல்ல, அங்கே யாருமே வசிக்கிறது கிடையாது. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் பாலம் மாதிரி போட்டு அப்படியே ஐஸால மாற்றி இது வரும். இவ்வளவு ஷார்ட் டிஸ்டன்ஸ். அதனால தான் நான் சொன்னேன், அலாஸ்கா வந்து ரஷ்யா கிட்ட இருந்ததை 1867 2 சென்ட் பர் ஏக்கர்னு வித்துட்டாங்க. அவ்வளோதான். ஓகே, சரி. இந்த மாதிரி ஸோ இப்போ அந்த என்ன ஆகும் உங்களுக்கு, அந்த இடம் ஃபுல்லும் அமெரிக்கா வந்து கண்காணிக்குது. தன்னுடைய போர்க்கப்பல்கள், சர்வீலன்ஸ் கப்பல் எல்லாம் வச்சு ரஷ்யாவை கண்காணிக்கிறதுக்கு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஜியோகிராஃபி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்ததாக எங்கே வரோம் அப்படின்னா, 3 வருஷங்கள் ஆச்சு ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் தொடர்ந்து. அந்த போருக்கான பின்னணி என்னென்னலாமோ காரணங்கள்லாம் சொல்லிட்டு, அதுல ஒன் ஆஃப் த மேஜர் காரணம், மிக மிக முக்கியமான காரணம் எது அப்படின்னா, யாரு வந்து ஆர்டிக் ஓஷனையும் ஆர்டிக் சர்க்கிளையும் கண்ட்ரோல்ல கொண்டு வருது அப்படிங்கிறது. அது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் போட்டி. சரி, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவும் போட்டினா என்ன சார் ஆச்சு, எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா, நீங்க பாருங்க, நம்பவே மாட்டீங்க. 2012லயே இந்த பிளான்லாம் போடப்பட்டாச்சு. எது, இந்த கனடா, கிரீன்லாண்டு, பனாமா கெனால், அதுக்கப்புறம் ஆர்டிக் ஓஷன், ஆர்டிக் சர்க்கிள், அங்கே இருக்கிற இதெல்லாம் 2012 வாக்குலேயே அமெரிக்காவால் ஒரு பிளான் போட்டு எடுத்துக்கணும், ஆக்கிரமிப்பு செய்யணும் அப்படின்னு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், அமெரிக்கா எதையுமே வந்து ரொம்ப சட்டுப்புட்டுலாம் பண்ண மாட்டாங்க. எல்லாமே லாங் டேர்ம் பிளான் தான். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துவாங்க. யுக்ரைன் ரஷ்யா வாரம் அது மாதிரி தான். ஆனால் இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இன்னைக்கு தேதியில் ஆர்டிக் சர்க்கிள், ஆர்டிக் ஓஷன், அந்த இடம் ஃபுல்லுத்தையுமே ரஷ்யாவும் அமெரிக்காவும் எங்களோடதுன்னு சொந்தம் கொண்டாடிட்டு பங்கு பிரிச்சுக்கிற லெவல்ல ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஆதாரமா எதை சொல்லலாம் அப்படின்னா, 2018 அமெரிக்காவில் இருக்கக்கூடிய CNBC அந்த டிவி சேனலுக்கு புட்டினும் அப்ப ட்ரம்ப், அவங்க 2 பேரும் வந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்னா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ஆர்டிக் ஓஷன்ல ஆக்கிரமிப்பு செய்யலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, ஆர்டிக் ஓஷனுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்? எக்கச்சக்கமா பெட்ரோலும் நேச்சுரல் கேஸும் அங்க மண்டி கிடக்கு. அதை யாரு எடுக்கிறது?
கேஸ், நேச்சுரல் கேஸ் வந்து பெட்ரோலை விட அதிகம். ஆர்டிக் ஓஷன்ல கேஸ் தான் எக்கச்சக்கமா இருக்கு. புட்டின் என்ன சொல்றாருன்னா, ஒபெக் நாடுகள், ஓகே, ஆயில் அண்ட் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் ஒபெக், அதுக்கப்புறம் ஒபெக் பிளஸ்ன்னு கூட இருக்கு. கல்ஃப் கண்ட்ரிஸ் பிளஸ் வெனிசுலா அவங்க எல்லாமே வரும். அந்த பிளஸ்ல ரஷ்யா முத கொண்டு வரும், ஈரான் எல்லாமே வரும். ஸோ இந்த ஒபெக் அண்ட் ஒபெக் பிளஸ் நாடுகள்கிட்ட ரஷ்யா வந்து புட்டின் ஒரு கோரிக்கை வச்சார். கேஸை நீங்க யூஸ் பண்ணுங்க, கேஸை வர்த்தகத்துக்கு கொண்டு வாங்க, உங்களுடைய பெட்ரோலை சேமித்து வைங்க, பிற்காலத்துல அதிக விலைக்கு விற்கலாம், இப்ப வித்தீங்கன்னா பெருசா போகாது, அதனால அதை சேமிச்சு வச்சுட்டு, அதாவது பெட்ரோலியம் க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிட்டு கேஸை முதல்ல தீர்த்து வைக்கலாம். ரஷ்யா கிட்ட வந்து தன்னுடைய நாட்டிலும் சரி இந்த ஆர்டிக் ஓஷன்லயும் சரி அவங்க சொந்தம் கொண்டாடுறதுனால ஆக்கிரமிப்பு ஆல்மோஸ்ட் ஆயிடுத்து அப்படிங்கிற ஒரு போதால கேஸை வந்து இது பண்றாங்க. அதே மாதிரி வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் அதே மாதிரி அந்த ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசின ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி இருந்திருக்கு, மீட்டிங் மாதிரி. அதுல சொல்லியிருக்காரு அவரும், சிஎன்பிசியினுடைய ஆதாரம் இருக்குது. அவரும் என்ன சொல்றாருனாக்கா, பெட்ரோல் விலை கண்ணாப்பின்னான்னு எகிரிட்டே போகுது, அமெரிக்கர்கள் கஷ்டப்படுறாங்க, அதனால கேஸை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும். அப்போ எங்க வந்து நிக்குது பாருங்க, எல்லாமே சுத்தி 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 பிசினஸ், வியாபாரம், அதாவது வியாபாரம் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து ஆயில், நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆயில், ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், ஃபார்மா, இது மூணு தான் உலகத்தை மிகப்பெரிய கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியே. ஸோ இதில் வந்து நமக்கு இப்போ என்ன தெரியும், இது இந்த புட்டின் அண்ட் இது 18 சொன்னேன், 12லயே வந்து பிளான்லாம் போட்டாச்சு அப்படின்னா இதனுடைய முன்னெடுப்பு தான் இப்போ வந்து இந்த சோ கால்டு ட்ரம்ப் ரெட்டாரிக், சொல்லாட்சி அப்படிங்கிறது அது ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ. சரி, ஓகே, ட்ரம்ப் நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் ட்ரம்ப் வந்து ஏதோ வளரிட்டு இருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார், கிடையவே கிடையாது. எல்லாம் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. ஒன்னொன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கையில எடுத்து தன்னுடைய ஃபுல் அஜெண்டா கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் விடமாட்டாங்க அமெரிக்கன்ஸ். ஸோ அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. சரி, இதுக்கு அடுத்ததை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து இது மாதிரி சொல்லிட்டாரு, புட்டின் இது மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ நீங்க பாருங்க, நான் சொன்ன திருப்பியும் ஒன்ஸ் அகைன் அந்த மேப் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ பசிபிக்ல இருந்து அப்படியே கனடாக்கு மேலே இருக்கிற சி, அதுக்கப்புறம் ஆர்டிக் ஓஷன், ஆர்டிக் சர்க்கிள், அதுக்கப்புறம் வந்து கிரீன்லாண்டு, அதுக்கப்புறம் அட்லாண்டிக், கம்ப்ளீட்டா எண்ணெய், கேஸு, ஆக மொத்தம் மற்ற விதமான பல சரக்கு கப்பல்கள் எல்லாம் அந்த சி ட்ரேடு ரூட் ஃபுல்லும் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் ஆகிடும், அமெரிக்கா கையில் வந்துடும். அதனால தான் கனடாவையும் தன்னோட சேர்த்துக்கணும், கிரீன்லாண்டையும் தன்னோட சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம். அடுத்ததான் என்ன பார்க்கணும் பாருங்க, தன்னுடைய கண்ட்ரோலில் வந்துட்டா தான் வச்சதுதான் சட்டம் அந்த இடத்துல. ஸோ ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் அவங்க கையில் வந்து இந்த சி ரூட் அண்ட் ட்ரேடு ஃபுல் கண்ட்ரோலில் வந்துருச்சுன்னா, பசிபிக் ஓஷன், பேரிங் ஸ்ட்ரெயிட், பேரிங் சீலேருந்து பேரிங் ஸ்ட்ரெயிட், சுப்சி சி, அதுக்கப்புறம் ஆர்டிக் ஓஷன், கிரீன்லாண்டு, அட்லாண்டிக், இந்த என்டையர் ஸ்ட்ரெச்சில் அவங்க வச்சது தான் சட்டம் ட்ரேட் அண்ட் காமர்ஸில் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதுக்காகத்தான் இந்த மூவ்ஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வருது. இன்னொரு விதமாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஆர்டிக் ஓஷனை பற்றி நான் விரிவாகவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு நடுவில் சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து இந்தியாவை மாதிரி மிகப்பெரிய அளவில் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, பெட்ரோல் டீசல் வந்து அவங்களுக்கு உபயோகம் அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட அந்த வளம் கிடையாது. அதனால் அவங்க வெளிநாட்டிலேருந்து தான் வாங்கணும். வெளிநாட்டிலேருந்து வாங்கினா ரஷ்யா கிட்ட வாங்கலாம், இல்லை கல்ஃப் கண்ட்ரீஸில் வாங்கலாம், இல்லைனா வந்து வெனிசுவேலா, இப்போ வந்து கயானா அது வந்திருக்கு, அதுக்கப்புறம் அமெரிக்கா கிட்ட தான் வாங்கணும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது சைனா என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ சங்கடமான நிலைமையில மாட்டிக்கிட்டு, சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க. என்ன மாதிரி சங்கடம், என்ன மாதிரி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட போனாக்கா அவங்க வந்து பல கண்டிஷன் போடுவாங்க. ரஷ்யா கிட்ட வாங்க முடியாது, ஏன்னா சாங்ஷன்ஸ் ஏகப்பட்டது போட்டு கிடக்கு. கல்ஃப் கண்ட்ரீஸில் வாங்கினா டாலரில் பே பண்ண முடியாது, பெரிய பிரச்சனை. இங்கே தான் அந்த பிரிக்ஸோடைய இதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ரென்மின்பினி அப்படிங்கிறது வந்து, அதாவது யுவான், அதை கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. அதை ஒரு மாதிரி ஸ்கட்டில் பண்ணி பாரத பிரதமர் அவங்களுக்கு அதை டாமினேஷனுக்கு இடம் கொடுக்காம கொஞ்சம் மாதிரி ஒரு முடக்கி வச்சாரு. ஆக மொத்தம் சைனாக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு, ஏன்னா எனர்ஜி அப்படிங்கும் போது இந்த ஆயில் வந்து தேவை வந்து குறைய போறது கிடையாது, அதிகமாகிட்டு தான் வரும். ஸோ இது ஒரு பாயிண்ட் சைனாவுக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் தான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் அதனால என்ன பண்ணாங்க, நம்ம ரெண்டு பேரும் கூட்டாவே சேர்ந்து இந்த அங்கே ஆர்டிக்
ஓஷனில் இருக்கிற கேஸை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போடுற லெவலுக்கு கூட வந்துட்டாங்கன்னு கூட பேச்செல்லாம் அடிபட்டுது அப்போ 2018. அதுக்கப்புறம் பைடன் வந்து அதெல்லாம் மாற்றினாங்க. ஏன்னா ட்ரம்ப் எது செஞ்சாலுமே வந்து கோஆப்ரேட்டிவாக செய்வோம், இது பண்ணிடுவோம் அப்படின்னு. பட் பைடன் வந்து எல்லாம் வந்து அந்த ஓக் கம்யூனிசம் அவங்களோடது, அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் ரஷ்யா தான் அவங்களுக்கு முதல் எதிரி. வேற மாதிரி அதெல்லாம் கொண்டு போனாங்க. அதனால தான் இந்த யுக்ரைன் ரஷ்யா வார். ட்ரம்ப்போட அக்ரிமெண்ட் போடக்கூடாது, எண்ணெய் வளத்தை எடுக்கக்கூடாது, கேஸ் வளத்தை எடுக்கக்கூடாது, அதை எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம கடைசியாக எங்கே வந்து நிற்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஈஸ் அ பக்கா பிஸ்னஸ் மேன். அவருக்கு வந்து அதாவது இந்த முன்னால் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த டீப் ஸ்டேட்டில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஓக்கு கம்யூனிஸ்ட்டு, அந்த டீப் ஸ்டேட் மக்கள், அவங்களுக்கு இருக்கிற ஒரு சில அஜெண்டா, அடுத்த நாட்டில் கலகம் உருவாக்கணும், அது தனக்கு சாதகமாக வச்சுக்கணும், அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது. அதில் வந்து குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போவுமே வந்து ஒரு கண்ட்ரியை நாங்கள் ஃப்ரீயாக இது பண்ணிவிடுவோம். இப்போ பனாமாவில் அப்படி தான் சொல்லுவோம். கொலம்பியாவும் பனாமாவும் ஒன்றா இருந்தது, அதை உடனே தடுத்து நிறுத்தி அங்கே கலகத்தை உண்டு பண்ணி பனாமாவை தனி நாடாக உனக்கு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, அது மாதிரி பல நாட்டில் அவங்க இது பண்ணுவாங்க, தனக்கு வேண்டியவங்களை ஆட்சியில் வைப்பாங்க. இந்த மாதிரி ஓக்கிசம்னு சொல்லக்கூடிய பல தகாத விஷயங்களில் தலையிடுவாங்க. டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அந்த டீப் ஸ்டேட்னு சொல்லக்கூடியவங்க, அதை சார்ந்தவங்க எல்லாருமே அந்த மாதிரி இருப்பாங்க. ட்ரம்ப் வந்து அந்த மாதிரி கிடையாது. அவர் வந்து இந்த ஓக்கிசத்தை நம்புறதே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவரை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ். ஆனால் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து அவருடைய டோன் வந்து இப்போ வேற மாதிரி மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, இந்த அக்ரெஷன், அதாவது நாட்டெல்லாம் நான் பிடிக்க போறேன் அப்படிங்கிறதுக்காக மாறிக்கிட்டு வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாருன்னா, எங்க டெமோக்ரஸி இருந்தால் எனக்கு என்ன, இல்லாட்டி எனக்கு என்னன்னா அவருடைய அட்டென்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக டைவர்ட் ஆகிடும். இதை வந்து எலான் மஸ்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி திங்கிங்ல தான் ட்ரம்ப்போட சேர்ந்து செயல்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே இந்த பக்கம், அதாவது ஈஸ்ட், அங்கே வந்து அதாவது இண்டோ பசிபிக் ரீஜன்ஸ்லையோ ஆப்பிரிக்கன் ரீஜன்ஸ்லையோ இல்லை வேற இடத்துலையோ அவங்க அட்டென்ஷன் வந்து பெரிய அளவில் ட்ரம்ப்புக்கு இருக்காது. அது ஒரு பக்கம் இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபைனலாக ட்ரம்ப்னுடைய இது என்னன்னாக்க, நம்ம இந்த 3 வீடியோவில் கனடா, கிரீன்லாந்து, பனாமா கெனால், இதை 3ல் பார்த்த சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பப்ளிக்குக்காக சொல்லப்பட்ட அஜெண்டா. ஆனால் அதுவும் உண்மை, அதுதான் அதில் இருக்கிறது. ஹிடன் அஜெண்டா என்ன அப்படின்னா, நான் வந்து ஆக்கிரமிச்சு ஆண்டு மற்றவங்களுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். எதனால அப்படின்னா, நாட் ஓன்லி சி ட்ரேடு, அதுக்கு மட்டும் இல்லை, ட்ரேட் அண்ட் காமர்ஸ் மட்டும் இல்லை, ஸ்ட்ராட்டஜிக் ஆல்சோ. இப்போ வந்து நம்ம முன்ன ஒரு வீடியோவில் பார்த்தோம், கிரீன்லாண்டை பார்க்கும்போது அதில் வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா, ரஷ்யாவும் சைனாவும் அந்த அட்லாண்டிக் ஓஷனில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கப்பல்கள் வருது, ரஷ்யாவோட சப்மரின்லாம் வருது. இப்போ இது வந்துடுச்சு அப்படின்னா அதனுடைய கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். இதை பற்றி தான் வந்து கிரீன்லாந்துடைய அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, இல்லை நாங்கள் அதெல்லாம் அந்த பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் நாங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறோம், நீங்கள் வந்து வேற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க, நான் கிரீன்லாந்து ஃபுல் நாட்டையுமே நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் கிடையாது. இவர் இதுதான் செய்ய போறாரு, இதுதான் ஃபைனல் அஜெண்டா. ஸோ இந்த ஹிடன் அஜெண்டா என்ன அப்படின்னா, ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி ஆயில், கேஸ், அது ஃபர்ஸ்ட் அஜெண்டா. ரெண்டாவது கண்ட்ரோல் ஆஃப் த என்டையர் சி ரூட். மூணாவது ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் அப்படின்னும் போது மிலிட்டரி ரூல் தான், தன்னுடைய ஆதிக்கம் எல்லா இடத்துலையும் தான் ஸ்ட்ராங் பெஸ்ட்னால தான் எங்கீழ தான் நீங்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். இதுதான் அவங்களுடைய ஹிடன் அஜெண்டா. மற்றபடி நம்ம வீடியோவில் பார்த்த எல்லா ரீசன்ஸுமே அதுவும் அஜெண்டாவாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அஜெண்டா தான் முக்கியமானது. இதை வந்து நம்ம ஹிடன் அஜெண்டான்னு சொல்றோம். சரி, இந்த ஹிடன் அஜெண்டா வந்து மற்றவங்களுக்குலாம் தெரியாது சார். கண்டிப்பாக தெரியும். எல்லா டாப் வேர்ல்டு லீடர்ஸ், இப்போ பாரத பிரதமர் மோடி அவருக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ரஷ்ய அதிபர் புட்டின் அவருக்கும் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஷி ஜின்பிங் சைனாவினோட அதிபர் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, காற்று எந்த பக்கம் வீசுதுன்னு பார்த்து அதை பேசாமல் ஒன்று தடுக்க முடிஞ்சால் தடுப்பாங்க, இல்லைனா அப்படியே சரி போட்டோன்னு விட்டுட்டு அடுத்ததாக வேற என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி, அடுத்ததாக வேற என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் இதுக்கு கொண்டு வரலாம் அப்படிதான் யோசிப்பாங்க. அதுதான் இதுதான் வந்து இந்த சி ரூட்டை பற்றி. சரி சார், நீங்கள் சொன்னீங்க அவர் ட்ரம்ப்னுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லும் அந்த பக்கம் போயிடும், அவர் வந்து ஒரு புள்ளி மாதிரி எல்லாம் செய்கிறாரு அப்படின்னு, பூந்து விளையாடுறாரு, இப்போ ஜல்லிக்கட்டு வருது, காளமாடு என்ன பூந்து விளையாடுது, அந்த மாதிரி பண்றாரு. அப்ப இந்தியாவினுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்தியாவின் நிலைமை வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதனால தான் வந்து இப்போ இருக்கிற பாரத பிரதமர் மோடி வந்து எதையுமே ஒரு அணுகுமுறையில் எடுக்கும்போது எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்யாம ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா, அதாவது ஒரு சாணக்கியத்தனம் அப்படின்னா, அதாவது அது மாதிரி அவர் பண்றாரு.
எந்தெந்த இடத்துலலாம் அவர் பண்ணியிருக்காருன்னு நம்ம குயிக்காக ஒரு லிஸ்ட்டே பார்த்துடலாம். பாகிஸ்தான் என்ன ஆச்சுன்னா, நம்ம போய் வந்து போராடலாம் அவங்க கூட, ஆர்மி அனுப்பி உடனே அடிச்சு நொறுக்கிறதெல்லாம் செய்யவே இல்லை. அது அதுவாக விழுந்தது. அதுக்கான முன்னெடுப்புகளை மட்டும் நம்ம செஞ்சோம். சரி, இதை தவிர பாகிஸ்தானுக்கு உள்ளேயே பல குழுக்கள் இருக்கு. அவங்கெல்லாம் கலவரத்தில் இருப்பாங்க. என்னைக்கு அது 4 உடையுமா 5 உடையுமா தெரியாது. அது ஒரு பாயிண்ட். மொய்சு வந்து பெருசா முறுக்கிக்கிட்டாரு. கடைசியில எங்க வந்தாரு? இங்கதான் வந்தாரு. ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்க? உடனே வந்து நேவி அனுப்பி மால்டீவ்ஸ் கூட சண்டை போட்டாங்களா? கிடையாது. சரி, இப்ப பங்களாதேஷ்ல என்ன நடந்திருக்கு? இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் எனக்கு கிடைச்சது என்னன்னாக்கா, இந்திய ராணுவத்துக்கு ஒரு ஒரு ஃப்ரீ பர்மிஷன் மாதிரி கொடுத்தாங்க. அடிச்சு நொறுக்குங்க யாராவது கிராஸ் பண்ணாக்க. பங்களாதேஷ்லாம் விட்டுலாம் கொடுக்கக்கூடாது, ஃபென்சிங் பண்ணணும், அடிச்சு நொறுக்குங்க. ஏதாவது எதிர்ப்பு வந்துன்னா யூ டேக் கேர் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று. அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க? யூனுஸ் வந்து என்னைக்குன்னு தெரியாது, நாளை எண்ணிட்டு இருக்காரு. ஓகே, அவர் வந்து நாட்டை விட்டு ஓட போறாரு. கண்டிப்பாக ஓடி போயிடுவார். அது ஏன்னா அவரால் சமாளிக்க முடியல. சரி, அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நேபாளுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சைனாவை உள்ள விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா என்னாச்சு அப்படிங்கிறோம். அவர் தான் இங்கே வந்து பார்த்துருக்காரு. பார்த்து பேசி எல்லாம். ஆக மொத்தம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஈவன் டர்க்கியே எடுத்துக்கோங்க, ரொம்ப ஆடினாங்க. இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்காங்க? டர்க்கி வந்து இஸ் இன் டீப் ட்ரபிள் எக்கனாமிக்கலி அப்படிங்கிறாங்க. ஆனா ஏதோ ட்ரோனு, சில விதமான ஆயுதங்கள், அதாவது குறிப்பா ஃபைட்டர் ஜெட்ஸ், அதெல்லாம் வித்து அவங்க பணம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கேஸும் நம்ம சொல்ல முடியும். மலேசியா இந்த க்ஷணம் வந்து காஷ்மீர் ஆதரிக்கிறான், அதை பண்ண டர்க்கியும் கூட சேர்ந்துக்கிட்டு ஆதரிக்கிறான், பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. எந்த நிலைமையில இருக்காங்க? மலேசியா அதிபர் வந்து பதவியில் இல்லை, அவர் போயிட்டாரு வெளியே, வேற ஒருத்தர் வந்துட்டாங்க. என்ன சொன்னாரு? பாம் ஆயில் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அவ்வளவுதான், அவுட்டு. மலேசியன் பாம் ஆயில் இல்லைன்னா அவங்க எக்கானமி அவுட். அந்த மாதிரி தான் இதை வந்து சாதுரியமா தான் நம்ம வந்து டீல் பண்ணணும். நேர போய் எதனால அப்படின்னா, நேரா போய் சண்டை கண்டை போட்டீங்கன்னு வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு 2% எக்கானமி டக்குன்னு இறங்கிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வார் அப்படின்னா, நான் பல தரம் சொல்லியிருக்கேன், டேப்ல வர மாதிரி வாட்டர் வர மாதிரி பணம் கிடையாது. நீர்வீழ்ச்சி மாதிரி பணம் செலவு பண்ணும். அப்போ வந்து உங்கள் எக்கானமி ஒரு 2லேருந்து 3% எக்கானமி. ஆல்ரெடி 6.4% சொல்லியிருக்காங்க. 3% இறங்குச்சுன்னா அவுட்டு இந்தியா. அதுக்கப்புறம் விலைவாசி அது இதெல்லாம் வந்துடும். அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக மிக மிக சாதுரியமாக ஹேண்டில் பண்ணுறாரு. இதை பற்றி பல டீட்டெயில்ஸ் நான் வச்சுருக்கேன். அதையே ஒரு வீடியோவாக கூட போடலாம், நம்ம அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இப்போ முன்னெடுப்பாக செய்யப்பட்டிருக்கு. இப்படிலாம் ஆகும், புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு. இந்தியாவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எந்தெந்த மாதிரி அட்வான்டேஜ் வருது, யார் யாரெல்லாம் வந்து இந்தியாவை எதிர்த்து, குறிப்பாக இந்த 10 ஆண்டுகளை எதிர்த்தாங்களோ அவங்க எந்த நிலைமைக்கு வந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது பூட்டான் மன்னர் வந்து கிட்டத்தட்ட மன்மோகன் சிங் இறந்ததுக்கு வந்துட்டு போனாரு. அது 4வது தரமா வந்திருக்காரு. நீங்க பாத்துக்கோங்க, ஒரு வருஷத்துல 2024 மட்டும். சரி, அவர் இறந்துட்டு வந்திருக்காரு, அதுக்காக கண்டலன்ஸ்க்காக வந்தோம்னா அப்பயும் போய் அவர் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கரையும் மோதியும் பார்த்துட்டு தான் போயிருக்காரு. இப்ப அங்க என்ன சொல்றாங்கன்னா, நியூஸ் கொஞ்சம் கொஞ்சமா என்ன வந்துட்டு இருக்குன்னா, அது வந்து எவ்வளவு விரைவில் இந்தியாவோட சேர முடியுமோ சேரும் அப்படிங்கிற மாதிரி தான். நல்ல நியூஸ். அந்த மாதிரி தான் நம்ம வந்து முன்னெடுப்புகளை செய்யணும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரம்ப்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் ஓப்பனாக வாயை விட்டு வாங்கி கட்டிக்கிறது. அதுக்கு இவர் வாயை விட்டு ஓப்பனாக சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உடனே அவங்க சுதாரிச்சிருவாங்க. ஆனால் பாரத பிரதமர் வந்து வாயை மூடிக்கிட்டு இருப்பார். அவர் பாட்டுக்கு செய்யறத செஞ்சுக்கிட்டு இருப்பார். இதுதான் அவங்க 2 பேருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ இப்போ அவர் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி பூந்து விளையாட போறாருன்னா, இவர் வேற மாதிரி பூந்து விளையாடிட்டு இருக்க போறாருன்னு தான் தோணுது. ராணுவத்தை பலப்படுத்துறதுல முக்கியமா இருக்கும். சைனா ஏதாவது பண்ணுமானா, சைனா வந்து தாய்வானை தான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும். அதை பத்தி நம்ம அவ்வளவா ஒன்றும் இது செய்ய முடியாது. திபெத்தை வந்து தக்க வைக்கிறதுக்கு பார்த்துக்கும். இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நடக்குமே தவிர, பாரதத்தை வந்து சைனாவால நேரடியா எதிர்க்கக்கூடிய திராணி இன்னைக்கு தேதிக்கு கிடையாது அப்படிங்கிறது வந்து டிஃபென்ஸ் வல்லுநர். இந்தியா வீக் தான், நான் இல்லைன்னு சொல்லலை சைனாவை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் தலைமை ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்த முன்னெடுப்பு வராது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கும், ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து ஸ்டாட்டிக் கிடையாது. அதான் நிரந்தரம். அப்படியே இதாங்கப்பா இனிமேல் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி கிடையாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் கூட மாறலாம், மாதத்துக்கு மாதம் கூட மாறலாம். அது வந்து டைனமிக். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி செஸ் கேம் விளையாடுற மாதிரி காயை நகர்த்தி நம்ம நாட்டுக்கு எது நல்லதோ அதை நம்ம எடுக்கணும். அமெரிக்க நாட்டுக்கு எது நல்லதோ அதை வந்து ட்ரம்ப் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.